نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصم وقال يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من أدرك رمضان فلم يغفر له فويل له صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், மேடையில வீற்றிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், ரஹ்மானியா பள்ளிவாசலுடைய நிர்வாக அங்கத்தினர்கள், ஹிதாயத்துல் முஸ்லிமீன் இளைஞர் சங்கத்தினுடைய அன்பு சார்ந்த சகோதரர்கள், இங்கே பங்கேற்றிருக்கிற வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் உறுப்பினர்களான அன்பார்ந்த மார்க்க அறிஞர்கள், மாலையிலிருந்து நடைபெறும் இந்நிகழ்விலே உரையாற்றியவர்கள், இதற்கு முன்னாலே குர்ஆன் குறித்து சிறந்ததோர் உரை கொடுத்து அமர்ந்திருக்கிற சங்கைக்குரிய அமீர்தங்கள் ஹதரத்தவர்கள், பல்வேறு ஊர்களிலே இருந்தும் வருகை தந்து இந்த கூட்டத்தில் திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய பெரியோர்கள், அமைதியாய் செவிமடுக்கக்கூடிய தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்று இங்கே நோட்டீஸில் போடப்பட்டிருக்கிறது. பொதுவாக அடுத்து ஒரு 10-20 நாளில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ரமலானை குறித்து பல்வேறு இடங்களில் ஊர்களில் ரமலானே வருக, ரமலான் வரவேற்பு, ரமலான் விழிப்புணர்வு என்றெல்லாம் பல பெயர்களிலே கூட்டங்கள் நடத்துகிறார்கள். ஓரளவு 1 மாத காலத்திற்காகவாவது சரியான முறையில் செய்யதை செய்ய வேண்டும், மார்க்கம் தடுத்திருப்பதை விட்டுவிட வேண்டும் என்று நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல ஏற்பாடு. அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை பொருந்திக் கொள்வானாக. பயன் தரும் விஷயங்களை பேசவும் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்கிற துஆவோடு துவங்குகிறேன். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு செய்த பேரருட்கொடை புனித ரமலான். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், எந்த சமுதாயத்திற்கும் ரமலான் போன்ற ஒரு மாதம் இதற்கு முன்னால் உலக வரலாற்றிலே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்குமான 100 தலைமுறைகளின் பல்லாயிரம் ஆண்டுகளில் ரமலான் போன்று ஒரு மாதத்தை, குறிப்பாக ரமலானுடைய லைலத்துல் கத்ர் போன்ற ஒரு இரவை அல்லாஹ் எந்த சமுதாயத்திற்கும் வழங்கவில்லை. நமக்கு மட்டுமே அதை வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். எதற்காக ரமலான்? சும்மா சிம்பிளா புரியுற மாதிரி பெரிய மேடை பேச்சவெல்லாம் பேசாம நிறைய தாய்மார்கள்லாம் இருக்காங்க. நான் உங்களோடு கலந்துரையாடுகிற அடிப்படையில பேச ஆசைப்படுகிறேன். அதாவது 900 வருஷம் 950 வருஷம் வாழ்ந்தாங்களாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம். 600-700 வருஷம் ஆயுசை பெற்றவர்கள் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய சமுதாயம். ஏன் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய காலத்திலே கூட 300 வருஷம் 400 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் ஆயுள் குறித்து, ஃபலபித ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 50க்கு கம்மியாய் 1000 ஆண்டு.
1000க்கு 50 கம்மியாய் அவர் வாழ்ந்து முடித்தார். இவ்வளவு ஆயுளில் அவர்கள் எவ்வளவு அமல் செய்திருப்பார்கள்? 950 வருஷ சஜிதாக்களை கணக்கு போட்டால் நாமெல்லாம் எம்மாத்திரம். 950 வருட வணக்க வழிபாடு, 600-700 வருட வணக்க வழிபாடு, எத்தனை தடவை அவர்களுடைய வாய்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று முணுமுணுத்திருக்கும். அந்த நீண்ட ஆயுள் நமக்கு இல்லையே என்றெல்லாம் நமக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. நம்முடைய ஆயுள் ஹதீஸில் வருகிறபடி பிரபலமான நபிமொழி நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அமாரு உம்மத்தி மாபைன சித்தீன இல சபஈன், என் உம்மத்தில் பெரும்பாலான ஆயுர்காலம் என்பது 60க்கும் 70க்கும் இடையில். 60-70 அமல் செஞ்சதை செய்வது எங்கே? 900 வரைக்கும் செய்தவர்கள் எங்கே? 600-700 வருஷம் அமல் செய்தவர்கள் எங்கே? அல்லாஹ்வுடைய விரோதியான ஃபிரௌனுக்கு வயசு 400. அவன் வஃபாத்தாகிற போது, அவன் கடலிலே மூழ்கடிக்கப்படுகிற போது, அவன் நீண்ட ஆயுள் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இங்கே குறைந்த ஆயுள் பெற்ற சமுதாயம் இருக்கிறது. ஆனால் குறைந்த ஆயுளை பெற்ற இந்த சமுதாயத்திற்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிற பெயர் கைர உம்மா. இதுதான் சிறந்த சமுதாயம். எப்படி சிறந்த சமுதாயம்? நீண்ட ஆயுள் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, பலம் இல்லை, முன் சென்ற சமுதாயங்களை போல எந்த வலுவும் இல்லை, சக்தி இல்லை, அற்ப ஆயுசு, ஆனால் சிறந்த சமுதாயம். அந்த ஆயுச பூரா சமன் செய்யறதுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய ஏற்பாடு ரமதானும் லைலத்துல் கத்ரும். வச்சுக்கோ, ஒரே ஒரு ரம்தான், ஒரு லைலத்துல் கத்ர் உன் கையில கிடைச்சிச்சுன்னா உனக்கு 84 வயசு எக்ஸ்ட்ரா. கைரும் மின் அல்ஃபி ஷஹர்னா என்னங்க அர்த்தம்? வருதல்ல குர்ஆன்ல, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதம். கணக்கிட்டு சொல்லுகிற அறிஞர்கள் எழுதுகிறார்கள் 84 வருஷம் ஆயுசுல கூடியிருக்கு. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்மளா கணக்கு போட்டோம்னா பருவமடைந்த காலத்திலிருந்து எத்தனை ரமலான் நமக்கு கிடைத்திருக்குமோ ஒவ்வொரு ரமலானுக்கும் +85 போட்டா நம்ம ஆயுசு 900 எல்லாம் தாண்டிருச்சு. 900 எல்லாம் தாண்டிருச்சு இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆயுளை விடவும் நமக்கு ஆயுள் அதிகம், ரமலானின் மூலம் அதிகம், ஒரு லைலத்துல் கத்ரின் மூலம் அதிகம். முன் சென்ற சமுதாயத்திற்கு அதை கொடுக்கவில்லை, ஆயுள் குறைவாக பெற்றிருக்கிற இந்த சமுதாயத்திற்கு வழங்கினார். அதனால நாம அவங்க நம்மளை விட நீண்ட ஆயுசுன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீண்ட ஆயுள் பெற்றவர்கள், ரமதானை கவனித்து சொல்லுகிறேன், இந்த உம்மத்து தான் நீண்ட ஆயுள் பெற்றது. ஒரு 10 வருஷம் ரம்ஜான் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு. அவருடைய வயசு 840, 84 × 10 = 840. 50 வருஷம் ரமலானை பெற்றவர்கள் நம்மிலே உண்டு. 50 வருஷம், 50 லைலத்துல் கத்ரை பெற்றவர்கள் நம்மிடத்திலே உண்டு. பருவம் எய்திய காலத்திலிருந்து கணக்கெடுத்தால் உலகத்திலே இருக்கிற எல்லா சமுதாயத்தை விட இந்த சமுதாயத்திற்கு ஆயுள் கூட வேண்டும். இவர்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து, பெருக்கரிய பேராக இருக்கிற குர்ஆனை பெற்ற உம்மத்து. எனவே இந்த உம்மத்துக்கு எல்லாரையும் விட ஆயுள் கூட வேண்டும். இந்த வைத்துக்கொள், கைரும் மின் அல்ஃபி ஷஹர் பிடிச்சுக்கோ. நாம எத்தனை வயசு வாழ்ந்தாலும் மௌத்தா போறதுக்கு யோசிப்போம், அது வேற. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் கேட்டாங்களாம், 950 வருஷம்னா என்ன சாதாரணமான விஷயமா? இந்தான்னு அவ்வளவு காலம். நம்ம பாணியில சொன்னா 10 தலைமுறையை பார்த்த மனுஷன் அநேகமா வாழ்ந்து சலிச்சிருப்பாருன்னு நினைக்கிறோம். சில பேர்லாம் வெறும் 100-90 நெருங்கிறப்பவே சொல்லுவாங்க, கூப்பிட்டா போயிருவேன், நானும் தயாராத்தான் இருக்கேன். இங்க இருந்துகிட்டு அவங்க இடிச்சு காட்டிக்கிட்டு படிச்சு காட்டிக்கிட்டு என்னத்துக்கு இருக்கணும்? 90 வயசுலயே போறேன்னு கிளம்புறாரு. அவர் 900 வருஷத்துல இன்னும் இருக்க முடியுமான்னு யோசிச்சாராம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்களாம், எப்படி இருந்தது அப்படின்னு. எங்க 950 வருஷம் இந்த கதவுக்குள்ள பூந்து அந்த கதவுல வெளியே போன மாதிரி போயிடுச்சுன்னாராம். இல்ல, அவரு அப்படி சொன்னா இங்க 60-70லயே பொட்டுன்னு புட்டுன்னு போயிருதுல்ல. நாமெல்லாம் என்ன ஆயுளை சொல்ல முடியும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு தாய் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு உட்கார்ந்துருந்தாலாம், மகன் மௌத்தா போச்சுன்னு. போய் கேட்டாங்களாம், மகன் மௌத்தா போயிட்டான், ஏமா அழுகிறன்னு. அற்ப ஆயுசுல போயிட்டான்னு சொல்லிச்சான். 550 வயசு, 550 வயசுக்கு அற்ப ஆயுசுல போயிட்டான்னு அழுகுது. இந்த பொம்பளையோட காதல சொன்னாங்களாம், பின்னாடி ஒரு உம்மத்து வருது, இந்த உம்மத்துக்கு ஒட்டுமொத்த ஆயுட்காலமே 60க்கும் 70க்கும் இடையில தான். அந்த அம்மா சொல்லிச்சா, 2 சஜிதாவிலேயே சரியா போயிருமே, 2 சஜிதாலேயே சரியா போயிருமே, இது என்ன ஆயுசு? ஆக குறைந்த ஆயுள், ஆனால்
அந்த குறைந்த ஆயுளை சரியாக பயன்படுத்தினால் நீண்ட கால ஆயுள் பெற்றவர்கள் எல்லாம் அடைய முடியாத உயரத்தை, தொட முடியாத சிகரத்தை, அவர்கள் போக முடியாத தரஜாக்கள் என்கிற உயர் நிலைகளை இந்த உம்மத்து பெற முடியும். இந்த உம்மத்து பெற முடியும். ஆனா உண்மை, அல்லாஹ் அவர்களுக்கு ஆயுளையும் கொடுத்தான், ஆரோக்கியமும் கொடுத்தான். நான் சொன்னேன் 400 வருஷம் வாழ்ந்தான்னு சொல்லி ஃபிரௌன், எனக்கு ஜுரம் கூட வந்தது இல்லைங்க 400 வருஷத்துல. கிதாபுகள்ல எழுதுறாங்க சளி பிடிச்சது இல்லை 400 வருஷம். அப்படி எல்லாம் வாழ முடியுமா? நாம ஒரு 4 நாளோ 4 வாரமோ ஒண்ணுமில்லாம பாஸ் ஆனாவே பெரிய விஷயம். ஏன்னா அதுக்குள்ள ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துடும். அதுக்குள்ள ஒரு டாக்டர், ஒரு மெடிக்கல் இதெல்லாம் சுத்திட்டு தான் வரணும். நம்ம 400 வருஷம் நோயில்லா வாழ்வு. இப்போ 40 வயசானாவே தனியா ஃபைல் போட்டுறாங்க. அதுலயும் பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் போனோம்னா சளி பிடிச்சாலும் தனியா ஃபைல் கையில கொடுத்துட்றான். அடுத்த தடவை எப்போ இங்க யாராவது டாக்டருக்கு இருந்தா கோச்சுக்கோனா போன உடனே அம்மா சில பேர்த்துட்டு அப்படி மெதுவா நம்ம போவோம். இந்த இடது கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு போவோம். அவரு நமக்கு ஆறுதலா நல்லா 4 வார்த்தை பேசணும். வந்த உடனே டாக்டர் கேட்பார், தனியாவா வந்தீங்க? பின்ன ஜமாத்தார்களை எல்லாம் கூட்டிட்டு வர முடியும். அதாவது அவர் கேட்கறதுலயே பாதி ரூஹு ஒரு மாதிரி ஆடும். என்னமோ போயிருவோம் போல தெரியுது, இருந்தாலும் தனியா வந்திருக்கான்னு வேற கேட்கிறாரு. ஆரோக்கியம் எல்லாம் இங்க இல்ல. நீண்ட கால ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மக்காவிலும் மதீனாவிலும் மருத்துவர்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது என்பது அல்பிதாயா வன்னிஹாயா போன்ற வரலாற்று நூல்களில் செய்தி. மதீனாவிலே மருத்துவர் இருந்தார். நீண்ட காலமாக யாரும் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சைக்கு வராததால் அவர் ஊரை விட்டு காலி செய்து விட்டு போனார் என்று இருக்கிறது. அவ்வளவு ஆரோக்கியமான வாழ்வை முந்தைய தலைமுறை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு ஆயுளும் குறைவு, ஆரோக்கியமும் குறைவு, பலமும் குறைவு. குர்ஆனிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆது சமூது கூட்டத்தவர்களின் வரலாறுகளை பேசுகிற போது அவர்களின் வலிமையை பேசுகிறான். அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், பாறையை அவர்கள் விரலிலே குடைந்தார்கள். இந்த ட்ரில்லிங் மிஷின் மாதிரி போல் இருக்கு விரலெல்லாம். அப்படி பாறையில கையை விட்டு குடையிறதான். பாறையை கையில விட்டு குடைந்து அவர்கள் உருவாக்கிய கட்டிடக்கலை நீண்ட நெடுங்காலத்திற்கு குர்ஆனும் பேசுகிறது, ஹதீஸ்ல பேசப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமான மாளிகைகள். பாறையை கையில குடைகிற அளவுக்கு உள்ள சக்தி முந்தைய சமுதாயங்கள்ட்ட இருந்தது. இந்த சமுதாயத்துல அந்த சக்தி எல்லாம் கிடையாது. கதவுல கை நசுங்கிட்டாவே 4 நாள் இவர் கட்டு போட்டு சுத்துவார். எங்க போட்டு ஆரோக்கியம், எங்க போட்டு சக்தி? எனவே நீண்ட ஆயுள் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சக்தி இல்லை, அவர்களுக்கு இருந்த எதுவும் இல்லை. இதையெல்லாம் சமன் செய்து இந்த உம்மத்தினுடைய உய்வுக்கும் உயர்வுக்கும் ஏதேனும் ஒன்றை காரணமாக்க வேண்டும். ரப்பு செய்த பெரிய வேலை. புனித ரமலானை தந்தான். நீ 1 மாதம் நீ அமல் செய். ஒரு லைலத்துல் கத்ர் இரவு முழுக்க நின்று வணங்கு. சுமார் ஒரே ஒரு இரவில் 85 வருஷம் ஆயுள் கூடி விடுகிறது அல்லவா? நாம அந்த லைலத்துல் கத்ர்லயும் பள்ளிவாசலுக்குள்ள ஒரு 11-12 மணி வரை இருப்போம். அப்புறம் பிஸ்மில்லான்னு கடைவீதி பக்கம் போயிடுவோம். பசங்க பூரா எங்கேயாவது பின்னாடி கபிரிஸ்தான்ல கும்பலா உட்காந்து அங்க பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் போவாங்க, அந்த பக்கம் போவாங்க, டீ குடிப்பாங்க. சகரு வரைக்கும் தண்டமாவே போயிடும். நான் எங்க ஊரை சொல்றேன், இந்த ஊர் எப்படின்னு தெரியல. நிறைய புனித ரமலானை, அது குறிப்பா லைலத்துல் கத்ர் இரவை, அது 27 தானவா இல்லைன்னு சொல்றாங்களே, அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேணாம். எல்லா இரவும் செய்ய. குறிப்பாக 27, 90% மார்க் அறிஞர்களுடைய கருத்து 27. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறார்கள் 27 தான் லைலத்துல் கத்ர். அல்லாஹ் மேல சத்தியமான்னு சொல்றாங்க. அவர் காரிஉல் குர்ஆன், அவரிடம் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர்கள் சொல்லுகிறார்கள். சில பேர் கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க. சில வாத்தியாருங்க போது இது வருமா சார்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, சொல்லி கொடுங்க. சில பேர் சொல்லுவாங்க இந்த போர்ஷன் படி அநேகமா இதுல உனக்கு கொஸ்டின் வரும். இன்னும் சில பேர் இருக்காங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுன்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க லைலத்துல் கத்ர் எப்போன்னு கேட்டாங்க. அழகான பதில் சொன்னார். வருஷம் பூரா லைலத்துல் கத்ர் தான். நீ நின்று வணங்கிட்டீங்கன்னா 365 இரவுல கன்ஃபார்மா ஒரு இரவு லைலத்துல் கத்ரா தான் இருக்கணும்.
அதனால நீ ஆண்டு முழுக்க தஹஜ்ஜுத் தொழுது கண்டிப்பா உனக்கு லைலத்துல் கத்ர் சிக்கிருச்சுன்னு. சில வாத்தியாருக்கு அப்படித்தான், இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரையும் முழுசா படிச்சிரு, உனக்கு எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணிடலாம் பாரு. அவன் அது முடியாதனாலதான் எங்க வரும்னு கேட்கிறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி சொல்றாங்களேன்னு வந்து கேட்டாங்க உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு அருள் புரிவானாக, அவருக்கு நல்லா தெரியும் 27 தான், இருந்தாலும் அவர் உங்களை அமல் செய்ய வைக்க அப்படி சொல்லி இருக்கிறார். இப்ப ஒரு ரமலானை அடைகிற போது, ஒரு 27 அடைகிற போது இவ்வளவு பெரிய வெகுமானம் கிடைக்கிறது. எனவே அந்த புனித ரமலான் வீணாக கூடாது என்கிற நோக்கத்தில் முன்னெடுக்கப்படக்கூடிய சிந்தனைகள் தான் இது போன்ற பயானுகள் எல்லாம். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான், நோன்பை பத்தி பேசும்போது நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறதுன்னு மட்டும் சொல்லல, கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால இருந்தவர்கள் மீது கடமையானதை போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமை. சும்மா நம்ம பாணியில சொல்றதுன்னா, நீ மட்டும் நோன்பு வைக்கல, முன்னாடி எல்லாம் வச்சாங்க அந்த மாதிரி நீயும் வை அப்படின்னு சொல்ற. நம்ம உடனே சரிம்போம். யாருமே வைக்காம நாம வைக்கிறதா இருந்தா தான் நமக்கு சிரமமா இருக்கும். முன்னாடி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு உன்னை சரி வச்சு விடும் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு வித்தியாசமான ஒரு சைக்காலஜி, இது ஒரு மனோதத்துவம். என்ன தெரியுமா, அரபியில ஒரு ஃபேமஸான பழமொழி இருக்கு, அல் முசீபத்து இதா அம்மத் ஹஃபத். ஏதாவது ஒரு முசீபத்து பொதுவான முசீபத்தா இருந்துச்சுன்னா லேசாயிருமாமா. சுகர் வந்துருச்சுன்னு டாக்டர்கிட்ட போறாரு. அவர் டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு சக்கரை வியாதி வந்துருச்சு, அவ்வளவுதான், நீங்க இனி எதையா இருந்தாலும் இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும். சில டாக்டர் அல்லாஹ் அக்பர் ஜிப்ரீலை விட மோசமா இருப்பான். அப்படியே வரிசையா நிறைய கண்டிஷன் சொல்லுவாங்கல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அந்த மாதிரி வரிசையா போட்டு தள்ளுவார். ஒன்றும் இல்லை, அதே டாக்டரு இப்போ எல்லாம் ஊர்ல எல்லாத்துக்கும் இருக்குது, நடக்கிறவங்க எல்லாம் 4 பேர்த்துல 3 பேர்த்துக்கு சுகர் வந்துச்சு தெரியுமா? அப்படியா, அப்ப சரி. இப்போ என்னன்னா பயங்கரமா நினைச்சாரா இல்லையா, எல்லாத்துக்கும் இருக்குதுன்னு ஒண்ணு சரின்ட்டார். நான் சொல்ற உதாரணத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை விட நல்ல உதாரணம் சொல்றதுன்னா நம்மள்ட்ட இருக்கிற உதாரணம் சொன்னா இன்னும் நல்லா புரியும். இவர் வீட்டுல மட்டும் கரண்ட் போச்சுன்னு வைங்களேன், இவர் வீட்டுல மட்டும் போயிடுச்சு, சுபஹானல்லாஹ், அந்த ஈபிக்காரன் பரம்பரையவே திட்டுவான். ஆனா எட்டி பாக்குறாரு, எல்லா பக்கம் இல்ல, சொல்றாங்க ஊரே போயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ். என்னன்னா ஒரு முசீபத் பரவலானால் லேசாகிவிடும். இது அரபியனுடைய பழமொழி. அல் முசீபத்து இதா அம்மத் ஹப்பத். எந்த இதா இருந்தாலும் சரி. அதுலயும் சில பேத்துக்கு வந்து அவர் வீட்டுல கரண்ட் போய் பக்கத்து வீட்டுல இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த ஆள் விடிய விடிய தூக்க மாட்டார், விடிய விடிய துவாவே செய்வாங்க சமயத்துல, யாரெல்லாம் அங்கேயும் போகணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த சைக்காலஜியை குர்ஆன்ல நிறைய இடத்துல பயன்படுத்துறான். கடமைகளை சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறான் தெரியுமா, நீ உனக்கு நோன்பு கடமை, நீ மட்டும் வைக்கவில்லை, கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னாலே இருந்தவர்கள் எல்லாம் வைத்தார்கள். நம்மளுக்கு அது இப்ப லேசாயிருச்சு, நாம மட்டும் வைக்கணுங்கிறப்ப யோசிப்போம், முன்னாலே இருக்கிற எல்லாரும் வைத்தார்கள். இது எல்லா நேரத்திலையும் அங்கங்க சைக்காலஜியில எல்லாம் சொல்லுவான். சொல்றதுனாலதான் நம்ம ஏத்துக்கிறோம். மௌத்தை சொல்லும் போது எல்லாம் போயிட்டாங்க, கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல், அத்தனை பேரும் போயிட்டாங்க, நபிமார்கள்லாம் மூத்தா போயிட்டாங்க, ரசூல்மார்கள்லாம் மூத்தா போயிட்டாங்கன்னா ஓரளவு மனதளவுல நம்ம ரெடி ஆயிருவோம், நம்மளும் போய்தான் ஆகணும். ரசூலுல்லாவே போயிட்டாங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் இல்லை. லவ்கானத்தி துன்யா ததுமூலி வாஹிதின் லகான முஹம்மதுன் அவுலா பித்தவாமி. இந்த உலகம் யாருக்காவது நிரந்தரமாக இருப்பு என்று இருந்திருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இருந்திருப்பார்கள். அவர்களே இல்லைங்கிறப்ப எல்லாம் போனப்ப நம்மளும் பொட்டி படுக்கையெல்லாம் கட்டி வைப்போம், கூப்பிட்டா போயிருவோம். கூடுமானவரையும் போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ. யாருமே மௌத்தாவருக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் ஆசைப்படல, ஆசைப்படக்கூடாதுன்னு இருக்கு. இல்ல வந்தா போயிருவோமா? சில பேர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க சும்மா, என்னன்னு மவுத்து வந்தாவது போயிடலாம், போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சில பேர் மவுத்து வீட்டுல உட்காந்து கிளவி அழுதுட்டு இருக்கும். அவன் பேர ரேஞ்சில் உள்ள யாராவது ஒருத்தன் மவுத்தா இருப்பான், யாரெல்லாம் இவனை கூப்பிட்டுக்கிட்டியா, என்னை கூப்பிட்டு இருந்தாவது நான் வந்திருப்பேன்னு. போகாது கூப்பிட்டா. இந்த முஃபீது தாலிபின்னு ஒரு கிதாப் இருக்கு, அரபி மதரசாக்கள்ல ஆரம்ப நிலையில உள்ள மாணவர்களுக்கு படிச்சு கொடுக்குறோம். 2வது வருஷம் 3வது வருஷம் மாணவர்கள். அதுல ஒரு செய்தி, ஒரு கதை எழுதுவாங்க. விறகு கட்டை தூக்கிட்டு வயசான கிழவி விறகு கட்டு தூக்கிட்டு வரும். விறகு தூக்கிட்டு வந்து ரொம்ப சலிச்சு போய் ஒரு இடத்துல மரத்துக்கு கீழே தோப்புன்னு கத்து விறகு கட்டை தூக்கி போட்டு, என்ன பொழப்பு இது, மவுத்து வந்தாவது போய் சேரலான்னு. அவரு அந்த ஏரியால தான் எங்கேயோ இருந்திருக்காரு.
யாரு? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அவர் டபக்குன்னு வந்துட்டாரு. நீங்க இல்ல, என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நீங்க யாரு? எனக்கு மலக்குல் மவுத்துன்னு பேரு, ரூஹு வாங்குற மவுத்து. மவுத்து வந்தாவது போயிடலான்னு நீ சொன்ன மாதிரி தெரிஞ்சு, அதனால வந்து எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒண்ணுமில்லை, இதை கொஞ்சம் தலையில தூக்கி வச்சு விடு. என்னன்னா, யாரு தயாராக இருக்கிறார்கள்? அல்லாஹ் இந்த சைக்காலஜியில தான் சொல்றான், எல்லாரும் மௌத்தா போனாங்க, நீயும் போகணும். எல்லாரும் என்ன அனுபவித்தார்கள், நீ அனுபவிக்கணும். எல்லாரும் உனக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் என்ன கடமையை செய்தார்கள், அதை நீயும் செய்ய வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் வழங்கிய ஒரு பெரிய நல் வாய்ப்பு புனித ரமலான். அன்பிற்குரியவர்களே, வேற ஒரு கோணத்தில் நான் சொல்லுகிறேன். இந்த 11 மாசம் ரொம்ப சாப்பிட்டு 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 அரைச்சு 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 இந்த குடல் குண்டாமணி எல்லாம் படாத பாடுபட்டு இந்த இறைப்பை எல்லாம் என்ன விடுறான்னு அது கெஞ்சுற அளவுக்கு ஆகி, அதுலயும் இப்ப சமீப காலத்துல எல்லாம் இதே முஸ்லிம் சமுதாயம் இதுக்கு முன்னாடி இவ்வளவு நான்வெஜ் சாப்பிட்டாங்களான்னு தெரியல. நான்வெஜ் தான், சாப்பிடாம எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏதோ வெள்ளிக்கிழமை விசேஷ நாளுங்கிற மாதிரி இருந்திருக்கலாமோ என்னவோ. ஒரு நாள் கூட நான்வெஜ் இல்லாம பாஸ் ஆக மாட்டேது இப்போ. அதுலயும் அடுத்த தலைமுறை உலகத்துல சிக்கனே இல்லைன்னா எல்லாம் மௌத்தா போயிடுவான் போல தெரியுது. அப்படி ஒரு சூழ்நிலை நான்வெஜ்ல. ரைட்டு, இதுக்கு 1 மாசம் அந்த இறைப்பைக்கு குடலுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்கணும். அதுவும் 24 hours எல்லாம் இல்லை, ஒன்லி பகல் மாத்திரம் ஒரு ஓய்வு கொடுக்கணும். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த வாகனங்கள்ல பாத்தீங்கன்னா, லாரியில பஸ்ல எல்லாம் எஃப்சி டேட்னு போட்டிருப்பான். சைட்ல பாத்திருப்பீங்க, லைசன்ஸ் அது இது, யாரு ஓனரு, நம்பரு, இதெல்லாம் போட்டுட்டு எஃப்சி அப்படின்னு போட்டு டேட்டு போட்டிருக்கும். இந்த மாதிரி 20/2/2024 அப்படின்னு. இப்ப வர்ற வண்டியா இருந்தா அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துல எஃப்சி. இந்த எஃப்சி பண்ணணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா பார்ட்டும் ஓடி 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 அது தேஞ்சு போயிருக்கும். என்ஜின், ராடு, கீரு, டயரு, லொட்டு லொசுக்கு எல்லாம் போயிருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு போய் மரியாதையா ஒர்க் ஷாப்ல நிறுத்தி எல்லாத்தையும் மாத்தி ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி புது வண்டி மாதிரி கொடுத்து எஃப்சி பண்ணி எடுத்துட்டு போ ஓட்டுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா ஓடும் வண்டி. புரியுதா? இந்த எஃப்சி போட்ட டேட்டை தாண்டியும் எஃப்சி போடாம ஒரு வண்டி ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன், போக்குவரத்து காவல் சட்டப்படி அது குற்றம். அதை வந்து பிடிச்சிருவாங்க. இது என்ன எஃப்சி டேட்டை தாண்டி எஃப்சி பண்ணாம ஓடிட்டு இருக்க, வான் கூட்டு போய் நிறுத்திடுவாங்க. நான் சொல்றது அப்படித்தான். நம்ம வண்டி 11 மாசத்துக்கு ஒரு தடவை எஃப்சி பண்ணி ஆகணும்னு அல்லாஹ் வச்சிருக்கான். இந்த வண்டி 11 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது நான் ஸ்டாப்பா ஓடும். காலையில, மத்தியானம், நைட்டு, மிட் நைட்ல எப்ப எடுத்து என்னத்தையாவது சாப்பிட்டு 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 இன்ஜின் அது இது இது உள்ள ஒரு பெரிய தொழிற்சாலையே இயங்குதல்ல. இந்த தொழிற்சாலை பூரா இதாயிரும். 1 மாசம் வண்டியை எஃப்சிக்கு கொண்டு போய் நிறுத்திடணும். அந்த எஃப்சிக்கு பேர் தான் ரம்ஜான். அந்த எஃப்சியும் கூட நைட்டெல்லாம் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டான். பகல்ல மட்டும் ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும் அதை கொண்டு போய் எஃப்சி பண்ணிட்டா கொஞ்சம் இங்கதான் நீங்க கவனிக்கணும். ரம்ஜானுக்கு பிறகு அடுத்து கொஞ்ச நாளைக்கு வண்டி நல்லா ஓடும்னு அர்த்தம். எஃப்சியே பண்ணாம ஒரு வண்டி ஓடிட்டு இருந்தா மேலையும் டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ் நிறைய பேர் அங்க ரவுண்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. இது எஃப்சி போடாத வண்டி ஒண்ணு போயிட்டு இருக்குது, தூக்கிட்டு போயிடலான்ற முடிவு பண்ணி தூக்கிடுவாங்க. எஃப்சி பண்ணி ஆகணும். அது ஆரோக்கியத்தினுடைய அடையாளம், ரப்பு செய்த ஏற்பாடு. 11 மாசத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கே தெரியும். நாம இப்ப சாப்பிட்டு இருக்கிற உணவு முறைகள்ல 30 நோம்பல்ல 90 நோம்பு வச்சாலும் தகும். அந்த மாதிரி இருக்கு. அதுலயும் பகல் காலம் மட்டும். அதுல அந்த நைட்ல இவர் சாப்பிடுற சாப்பாடு அல்லாஹ் அக்பர். ரமதானுடைய பகல்ல பட்டினிங்கிற பேர்ல நம்ம சாப்பிடுற சாப்பாடு சகர்லையும் இஃப்தார்லையும் சில பேர்லாம் சகர்ல இந்த குறவழி வரைக்கும் இருக்கும். ஒன்னா வந்துடும். இனி அடுத்து ஏதாவது ஊத்தணும்னா புனல் வச்சுதான் ஊத்தணும். அவ்வளவு எல்லாம் சாப்பிடலாம். நார்மலா உள்ளதை எல்லாம் தாண்டி சாப்பிடலாம். எதுவும் சாப்பிடலாம். தயிர் அது கொடு, பழம் அது கொடு. நார்மலாவெல்லாம் கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. அது அங்க எல்லாம் ரம்ஜான் கடைசியா இந்த பள்ளியாசல்ல சொல்ல போறாங்க, டீயை கொண்டா சீக்கிரம். என்னென்ன காலையில குடிக்க வேண்டிய டீ, அதாவது தப்பி போனா கலா செய்வாங்கல்ல, இது அட்வான்ஸா கலா செய்யறது. கொண்டா முன்னாடியே கூடு, அதையும் ஊத்து. அப்படி ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி உட்காந்துருப்பாங்க காலையில. அப்புறம் எங்க போட்டு பஜ்ர் தொழுக வர்றது? பக்கத்துல இருக்கிற வீட்டு பள்ளியாசல் பக்கத்துல தான் இருப்பாரு. அப்படியே உருண்டு தொழுகிறது, அங்கேயே தொழுதர்றது. எக்கச்சக்கமான இந்த எஃப்சி கட்டாயம் அல்லாஹ் செய்த ஏற்பாடு. ஒரு 4-5 பார்ட்டுகள் மட்டுமே பெரிய இதாக இருக்கக்கூடிய வாகனத்திற்கு
அப்படி ஒரு எஃப்சி என்கிற போது மனித உடல், அந்த உடலுக்குள்ள இருக்கிற எக்கச்சக்கமான மிஷின்ஸ், என்ஜின்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு எஃப்சி. ரமலானுடைய நோன்பு என்பது ஆரோக்கியத்தின் அடையாளம். ரமலானுடைய நோன்பு என்பது வணக்க வழிபாடுகளின் அடையாளம். நான் வணக்க வழிபாடுகளில் சிலதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ரமலானாவே நேரம் பூரா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்கள் ரமலானுடைய காலமாக இருக்கட்டும், வேறு காலமாக இருக்கட்டும், பொதுவா ஒரு சிந்தனை, நன்மையை செய்வது நல்லதா, பாவத்தை விடுவது நல்லதா? ஒண்ணு, முதல்ல இந்த ரெண்டும் ஒன்ன பயணிக்கிறது தப்பு. தப்பு நம்மள்ட்ட எல்லாத்திலையும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் நல்லதும் செஞ்சுக்குவார், அந்த பக்கம் கெட்டதும் செஞ்சுக்குவார். ஆனா ரெண்டும் ஒண்ணு சேர முடியாது. அரபியில ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க. அரபியில தஹ்லியான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுலயே அந்த ஹாவை மட்டும் கொஞ்சம் மாத்தி தஹ்லியான்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரெண்டு வார்த்தை. தஹ்லியாவுக்கு என்ன அர்த்தம்? கெட்டதை எல்லாம் எடுத்து வெளியே போட வேண்டும். இதுக்கு பேர் தஹ்லியா. தஹ்லியான்னா நல்லதை எல்லாம் எடுத்து அணிகலன்களாய் அணிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வார்த்தை. முதல்ல தஹ்லியா தான் வரணும். அசிங்கத்தை அகற்றாமல் அழகுகளை தொடர்ந்து போடுவதால் சாக்கடையில உளுந்து கிடக்குறான். பூரா சாக்கடை தண்ணி, குளிக்கல கொள்ளல, ரொம்ப மோசமா கூட்டிட்டு வந்து அழகா செயின், அது இது, பட்டு வேட்டி, பட்டு சட்டை எல்லாம் ஜம்முன்னு போட்டுவிட்டா முதல்ல அவனை குளிச்சு சுத்தம் பண்ணு. அவன் வேற இடத்துல இருந்து வர்றான், அதுக்கப்புறம் துணி மாற்றி விடு, அழகா இருக்கும். ஒரு சேட்டில் ஒரு சிலேட்டில் ஒரு போர்டில் பிளாக் போர்டில் கொயமையான்னு எழுதி இருக்கு. நீ அதுல போய் தத்துவம் எல்லாம் அங்க எழுதக்கூடாது. முதல்ல அதை அழித்து விட்டு எழுது. பொதுவாகவே ஒன்ன அப்படியே வச்சுக்கிட்டே வரலாம். இந்த கணக்கு வாத்தியார்கள் சொல்லுவாங்க, ஒருத்தர் 8ன்னு எழுதணும் அல்லது 9ன்னு எழுதணும். அவர் தெரியாம மறந்துட்டு 8ன்னு போட்டார், 9ன்னு எழுதுறதுக்கு பதிலா. அதுலயே என்ன பண்ணுவார் தெரியுமா? தனியா அழிச்சிட்டு எழுதுறதுக்கு வளையாம அந்த 8ஐயே 9ஆ மாத்த பார்ப்பாரு, அல்லது அதையே மாத்த பார்ப்பாரு. பொதுவா மேத்ஸ்ல ரூல் என்ன தெரியுமா? நீ இப்ப பண்ணிட்டு போயிருவ, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறவனுக்கு சந்தேகம், நீ 8ஐ 9ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணியா அல்லது 9ஐ 8ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணியா? ஏற்கனவே எழுதியதன் மீது எழுதாதே. முதல்ல அசிங்கத்தை களைய வேண்டும். அதற்கு பிறகுதான் அழகு என்பது, ஆடை அணிகலன் என்பது அணிவிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் பெரிய பாவங்களில் யாரெல்லாம் சம்பந்தப்படுகிறார்களோ, நான் சிறு பாவத்தை சொல்லவில்லை, பெரிய பாவங்களில் ஒரு சிறுக்கோ, ஒரு கொலையோ, கொள்ளையோ, திருட்டோ, விபச்சாரமோ, சூனியமோ, பெற்றோர்களின் பத்துவாவோ, இந்த மாதிரி இருக்கிற பெரும்பாவம், அது நீக்காத வரைக்கும் நீ நல்லதை மாறி மாறி அணிகலன்களாக அணிந்து கொள்ளுவதில் அசிங்கம் அதிகமாகிறது. அதிலே சுத்தம் ஏற்படுவதில்லை. இபாதத்தை கூட, இந்த வணக்க வழிபாடுன்னு எல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறதுனால சொல்றேன், இபாதத்தை கூட அவரவர்கள் முடிந்த அளவு செய்யலாம். ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொன்னால் பொருத்தமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒமா அமர்துகும் பிஷைஇன் ஃபஅது மஸ்ததஅதும். நான் எதை உங்களுக்கு உத்தரவிடுகிறேனோ அதை முடிந்த அளவு செய்யுங்கள். ஒமா நஹைதுகும் அன்ஹு ஃபஜ்தனிபு. நான் எதை உங்களுக்கு தடுத்தேனோ அங்க முடிஞ்ச அளவுன்னு வாக்கியம் இல்லை, அதை விட்டு விடுங்கள். நானே எதையாவது செய்ய சொல்லுவேன். தஹஜ்ஜுத் தொழுவுங்க, இஸ்ராக் தொழுவுங்க, இது செய்யுங்க, இவ்வளவு சதகா செய்யுங்க, அவ்வளவு தர்மம் செய்யுங்க, இந்த நஃபில்ல நோன்பு வைங்க, திங்கக்கிழமை வைங்க, என்னென்னமோ சொல்லுவேன். முடிந்த அளவு செய்யுங்கள். ஆனா பாவ செயல்களை பேச வருகிற போது, மார்க்கம் தடுத்ததை சொல்ல வருகிற போது, அந்த முடிந்த அளவுங்கிற வாக்கியம் அங்க இல்ல. ஒமா நஹைதுகும் அன்ஹு ஃபஜ்தனிபு. நான் தடுத்ததை முழுமையா விட்டுறணும். சுருக்கமா சொல்ல போனா, நல்ல இபாதத் என்பது அவரவர் சக்திக்கு ஏற்ப முடிஞ்ச அளவு செய்யலாம். இவங்க தஹஜ்ஜுத் தொழுவாங்க, நான் தொழுக மாட்டேன். இவர் நஃபில் நோன்பு வைப்பார், அவர் வைக்க மாட்டார், அது வேற. பாவத்தை இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி விட்டாங்க. அப்ப பாவ செயல் இருந்து கொண்ட, இது ரம்ஜானுக்கு மட்டும் இல்ல. சில பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, ஒரு மாசம் வந்துருச்சு, தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, பின்ன அதுக்கப்புறம் பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறதா? இது எப்படி அதுன்னு தெரியலையே. தஅர்ரஃப் அலல்லாஹ் ஃபிர் ரஹா ஃபஹுவ யஅரிஃபுக ஃபிஷ்ஷித்தா. நீ நல்லா இருக்கிறப்ப அல்லாஹ்வை நல்லா இபாதத் செய், அவன் உன் கஷ்ட நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா அவனே வந்துருவான். நாம நல்லா இருக்கிறப்ப பண்றது இல்ல, கஷ்டம் வந்தவன்னா அல்லாஹ் கூப்பிடுறது, யா அல்லாஹ் நீ ரொம்ப கிருபையாளன், நீ ரொம்ப கருணையாளன், யா அல்லாஹ் உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ பெரிய இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் சொல்லுவான், உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்டவன், நீ யாரையாவது ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிட்டு தானே இங்க வந்து என்கிட்ட கையேந்துற, ஏன் இதை நல்லா இருக்கிறப்பவே ஏன் தெரிந்தேன்னா இப்ப நானா வந்துருவனே. நீங்கள் நன்றாக இருக்கிற போது அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள். கஷ்டமாக இருக்கிற போது அவன் வந்துருவான், கூப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு குர்ஆனில் இருந்து 2 செய்தி சொல்லுகிறேன்.
2 செய்தி, ரெண்டுமே குர்ஆன்ல தான் வருது. ரெண்டுமே குர்ஆனில இருக்கிற கடல் சார்ந்த விஷயம். கடல் குர்ஆன்ல கடல் நிறைய இடத்துல வருதல்ல, கடல் சார்ந்த விஷயம். முதல் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், சிந்தனைக்கு மட்டும். கடலின் இருட்டில், மீன் வயிற்றின் இருட்டில் உள்ளே போய் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். யாருங்க? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அங்க இருந்து உள்ள இருந்தவர் அங்கிருந்து திக்ர் செய்யறார் அல்லாஹ். என்ன துவாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த வழியா, கடல் வழியா மலக்குகள் போறாங்க. இந்த சத்தம் காதுல உழுகுது. தப்சீர் இப்னு கதீர், தப்சீர் குர்துபி, எல்லா தப்சீர்லயும் இந்த செய்தி இருக்கு. அந்த ஆயத்துல சத்தம் கேட்ட உடனே மலக்குகள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? சவுத்துன் மஅரூஃபுன் ஃபீ அர்லின் பலீகா. இது என்ன, கேட்ட குரல் மாதிரி இருக்கு, ஆனா இடம் புதுசா இருக்கு. நீங்க நல்லா இந்த வார்த்தையை கவனிக்கணும். கேட்ட குரல் மாதிரி இருக்கு, இடம் என்ன? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயாவது அவங்க வீட்லயோ பள்ளியாசல்லையோ எங்கேயாவது உட்காந்து இதுக்கு முன்னாடி இதே சத்தம் இது பண்ணிருப்பாங்க. இப்ப எங்க அட்ரஸ் மட்டும் மாறுது. கடலின் மேற்பரப்பில் கடந்து செல்லுகிற போது காதில விழுகிற வார்த்தைக்கு மலக்குகள் பேசிக் கொள்ளுகிறார்கள். சவுத்துன் மஅரூஃபுன் ஃபீ அர்தின் பலீகா. இது ஒரு புது இடத்துல இருந்து பழகிய சப்தம், பரிச்சயமான சப்தம், ஏற்கனவே கேட்ட குரல் அல்லது எங்கேயோ கேட்ட குரல் காதுல வருது அப்படின்னு பேசிக்கிறாங்க. போய் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ் வித்தியாசமான இடத்துல இருந்து ஆனா பரிச்சயமான குரலை கேட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய அடியார் யூனுஸ். அதற்கு பிறகு அல்லாஹ் மீனுக்கு உத்தரவிடுகிறான். அவர்கள் வெளியே தள்ளப்படுகிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறபடி இரவின் இருட்டு, கடலின் இருட்டு, கடலுக்குள்ளே இருக்கிற மீனின் வயிற்றின் இருட்டு, துலுமாத்தும் பஅதுஹா ஃபௌக பாத், இருட்டுக்கு மேல் இருட்டாய் உள்ளே இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிந்திருக்கிறது. அல்லாஹுவை நம் பக்கம் கவனத்தை ஈர்க்கிற மந்திர சொல் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஓதினார்கள், வெளியே வந்தார்கள். நான் சொன்ன கடல் நிகழ்ச்சி 2ல இது 1. 2வது நிகழ்ச்சி அதே கடல். ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமோடு ஈமானிய விஷயமாக உடன்பட்டவர்கள், ஒத்த கருத்துடையவர்கள் எல்லாம் காப்பாற்றப்படுகிறார்கள். ஃபிரௌனும் அவனுடைய ஆட்களும் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். அவன் களிமா சொல்றான். யாரு? ஃபிரௌன். களிமான்னா நாம சொல்ற மாதிரி கரெக்டா களிமாவை சொல்லல. களிமாவை கொஞ்சம் ட்ரிக்ஸோட சொல்றான். அதாவது கீழையும் விழுகக்கூடாது, என்னமோ மீசையிலையும் மண் ஓட்டக்கூடாது, என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில் வான மினல் முஸ்லிமீன். அந்த இறைவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை. பனு இஸ்ரவேலர்கள் யாரை ஈமான் கொண்டார்களோ அந்த கடவுள். உங்களுக்கு வார்த்தை புரியுதா? லா இலாஹ இல்லா அப்படின்னா வணக்கத்திற்குரியவன் அந்த இறைவனை தவிர யாரும் இல்லை. அடுத்த வார்த்தை என்ன சொல்றான்? அல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களிலே இருந்து அவர்களெல்லாம் யாரை வணங்கினார்களோ அப்படின்னு சொன்ன உடனே நாம எல்லாம் அல்லான்னு நினைப்போம். ஆனா கொஞ்ச நாள் அவங்க மாட்டை வணங்கினாங்க. அவங்க கொஞ்ச நாள் வணங்கினது என்னத்துங்க? மாடு வணங்கினாங்க. இவன் மனசுல என்னத்தை நினைக்கிறான்னு தெரியல. சாகரப்ப கூட சில பேர்த்துக்கெல்லாம் கரெக்டா சாவணும்னு நியத்து வராது. அவன் என்ன சொல்றான்? ட்ரிக்ஸா அல்லாஹ்வை தவிரன்னு சொல்ல வேண்டியதானே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிரன்னு வரமாட்டேங்குது. அவங்க ஏத்துக்கிட்டாங்கல்ல அந்த கடவுள் அப்படிங்கிறான். எந்த கடவுள்? சரி, இப்போ சொல்லிட்டு வான மினல் முஸ்லிமீங்கிறான். நான் முஸ்லிம் தாங்கிறான். என்ன செஞ்சாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கெல்லாம் தெரியும், மண்ணை எடுத்து எங்க முழுசா களிமாவை கரெக்டா சொல்லிடுவானோ இந்த படுவாவை போய இவன் மட்டும் திருந்தவும் கூடாது, இவன் களிமா வரக்கூடாது, இவன் வாயில சொல்ல போனா இவன் அதாவது தான் ரப்புன்னு சொன்னாவே பெரிய குற்றம். நான் தான் பெரிய ரப்புன்னு சொன்னான். ஆனா ரப்பு குமுல் ஆலான்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறதா இருந்தாலும் அவன் எனக்கு கீழேன்னு அர்த்தம். இது ரொம்ப மோசமான வார்த்தை. அந்த வஞ்சம் வச்சுட்டே இருந்தார். மவனை நீ மாட்டு, கரெக்டா மாட்டிட்டான்ல, எடுத்து அடிச்சிட்டார். நான் இங்க உங்களுக்கு வித்தியாசம் ஒன்றை சொல்ல வேண்டும். என்ன வித்தியாசம்? குர்ஆனில் தான் ரெண்டுமே வருகிறது, ரெண்டுமே கடல் சார்ந்த நிகழ்ச்சி. கொஞ்சம் கவனிங்க. அங்க மலக்குகள் என்ன பேசுறாங்கன்னா, அடிக்கடி கேட்ட குரலா இருக்குது, ஆனா புது இடத்துல இருந்து வருதுன்றாங்க. இது அங்க. இங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணு தூக்கி போட்டு என்ன கேட்கிறாரு தெரியுமா? ஆல் ஆன
வகத் அஸைத கப்லு வகுன்த மினல் முஃப்ஸிதீன். இப்பவா கலிமா சொல்ற? இவ்வளவு காலம் மாறு செஞ்சு போட்டு இவ்வளவு காலம் நீ விஷமியா தாண்டா இருந்தேன்னு போடுறார். ரெண்டு பாருங்க, இவ்வளவு நாள் பேசாம இருந்துட்டு இப்பவா கூப்பிடுறேன்னு மண்ணு தூக்கி போடுறார். அங்க இதுக்கு முன்னாடி இந்த குரலை நிறைய தடவை கேட்டிருக்கமேன்னு பேசுறாங்க. இந்த ரெண்டுல ஒரு முடிவுக்கு வரலாம். தொடர்ந்து அல்லாஹுவோடு தொடர்பில் இருக்கிற குரலாக இருந்தால் எந்த இருட்டுக்கு கீழே நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய முசீபத்துக்கு கீழே நீங்கள் இருந்தாலும் அல்லாஹுவின் உதவி வந்துவிடும். ஆனா நீ எவ்வளவு பெரிய அரச பரம்பரையா இருந்தாலும் அன்னைக்கு வந்து அர்ஜென்ட்டா கூப்பிடுறேன்னா வாயில மண்ணு தான் விடும், வாயில மண்ணு தான் விடும். இது குர்ஆன் சொல்லுகிற இந்த ரெண்டையும் சேர்த்து இணைத்து பார்க்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற படிப்பினையை ரசூலுல்லாஹ் சொல்லி தருகிறார்கள். ஒட்டகத்திலே போகிற போது பின்னாலே அமர்ந்திருக்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா குலாம் தஅர்ரஃப அலல்லாஹி ஃபிர் ரஹா, நீ நல்லா இருக்கிற காலத்திலேயே அல்லாஹுவை வணங்கி வழிபடு. ஃபஹுவ யஅரிஃபுக ஃபிஷ்ஷித்தா, உனக்கு கஷ்டம் வருகிற போது அல்லாஹ் தானாக வருவான், கூப்பிடாமலே வருவான், அழைக்காமலேயே உதவி செய்வான். இங்க ஆபத்துக்கு மட்டும் கூப்பிடுறதுங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டோம். ரப்போடு நிரந்தர தொடர்பிலே இருக்க வேண்டும். உலகத்துல அம்மா அத்தா தொடர்பு கூட கட்டாகலாம், மனைவி மக்கள் தொடர்பு கட்டாகலாம். ஏதாவது சண்டை போடுறப்போ ஒரு கட்டத்துல தகப்பனே பேசிடலாம், நீ என் பையன் இல்ல, வராதரா, போடா, அப்படிடா இப்படிடா, எனக்கு உனக்கும் தீதராகாது, ஆய் உய். தந்தை மகனுக்கு இடையிலே முறித்துக் கொள்ளலாம், கணவன் மனைவி முறித்துக் கொள்ளலாம், உறவுகள் கூட அவ்வப்போது வெட்டி கொள்வார்கள், பிறகு ஒட்டி கொள்வார்கள். ரப்பினுடைய தொடர்பு என்பது இந்த மண்ணில் வாடுகிற ஒரு முஸ்லிமுக்கு எந்த காலத்திலும் விடுபடக்கூடாது. அதுதான் நல்லா இருக்கிற காலத்திலேயே அல்லாஹ்வுக்கு கூப்பிடணும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. அதாவது முதல்ல மாதிரி எல்லாம் மரணம் ரொம்ப கரெக்ட் பேத்துல எல்லாம் வர்றதில்லை. இப்போ சும்மா கசாமுசான்னு வருது, தாறுமாறா வருது. தாத்தா உட்கார்ந்து இருக்காரு, பேரன் போயிட்டு ஒரு ரெண்டு போறான், பேரனை அடக்கிட்டு வந்து தாத்தா உட்கார்ந்து இருக்காரு. சீனியாரிட்டி பரிகாரம் எல்லாம் யாரும் போறதில்லை. இப்போ சில குணப்படுத்த முடியாத வியாதிகள் சளி காய்ச்சல் மாதிரி இப்போ வந்துட்டு இருக்கு. அவ்வளவு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. என்ன வியாதி எப்படி வரும், எந்த நிலைமையில மௌத்து, ஒண்ணுமே தெரியாது. இருக்கிற காலத்தில் யாராவது நமக்கு பயன்படுவார்கள் என்றால், என்றைக்காவது பயன்படுவான் என்றால் அவனோடு ஒரு சலாம் போட்டு வைக்கிறோமா இல்லையா? நம்ம இப்ப இல்ல, அவர் வந்து அடுத்த வருஷம் நமக்கு தேவைப்படுவாரு, அல்லது எப்போவாவது அந்த பக்கம் போனா தேவைப்படுவாருன்னா அவருக்கு ஒரு சலாம் போட்டு வச்சு, நல்லா இருக்கீங்களா, அவரு நீங்க வந்தா வாங்க, நான் வந்தா வர்றேன், ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ளுகிறாயே. நாளை கண்ணை மூடுகிற போது எல்லா தொடர்பும் முடிந்து விட்டது, எல்லா தொடர்பும் போச்சு. பொதுவா இந்த தொடர்பு துண்டிக்கப்படுற மாதிரி ஒரு வேதனை வேற எதுவுமே இல்லை. கபருக்கு போறவங்க சாப்பாடு இல்லைங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, குடிக்க முடியாது, கண்ணு திறக்க முடியாது, எந்திரிச்சு ஓட முடியாது, அதெல்லாம் இல்லை. தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. தொடர்பு துண்டிக்கப்பட்ட அது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? எந்த தொடர்பு? இப்ப இவர் இப்படி கை கழுகிட்டு அப்படி நடந்துக்குவாரு, அந்த தட்டை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆள், அங்க கழுகி வைக்கிறதுக்கு ஒரு ஆள், இங்க கொண்டு வந்து டிஷ் சால்னா எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள், கையை தொடச்சு விடுறதுக்கு ஒரு ஆள், எழுப்பி விடுறதுக்கு ஒரு ஆள், கொண்டு போய் விடுறது எல்லாம் துவைக்கிறதுக்கு ஒரு ஆளு. எல்லாமே தொடர்புகளோடு இருக்கிறோம். என் உணவு ஒரு தொடர்பில், என் தொழில் ஒரு தொடர்பில், என் உறக்கம் ஒரு தொடர்பில், என்னுடைய பழக்க வழக்கமும் நட்பும் ஒரு தொடர்பில், என் திண்ணை தோழர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய கடையில் இருக்கிறார்கள், கஸ்டமர்கள் இருக்கிறார்கள், கம்பெனி இருக்கிறார்கள், ஆபீஸ்ல இருக்கிறார்கள். தொடர்பிலேயே போகிறது உலகம். எல்லா தொடர்பும் ஒத்த வார்த்தையில முடிஞ்சு இன்னாலில்லாஹி ரூகு போறது மிச்சம். ரூகு போயிட்டாவே நமக்கு பேர் என்னங்க? மையத்துன்னு பேரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜுஸ்ஸத்துன்னு பேரு, கஃன் துணி போட்டா ஜனாசான்னு பேரு. இப்படி எல்லாம் அதுல பேர் இருக்கு. யாருமே நம்ம பழைய பேர் அப்துல் காதர்னு சொல்றதே இல்லை. ஆஸ்பத்திரியில மௌத்தாயிருச்சு, ஜனாசா வந்துருச்சா, அப்துல் காதர் பாய் வந்துட்டாரான்னு தானே கேட்கணும். அவர் இதுக்கு முன்னாடி கடையில இருந்து வீட்டுக்கு வர்றப்ப அப்படித்தான் கேட்டான், அப்துல் காதர் பாய் வந்துட்டாரா, இன்னும் கிளம்பிட்டாரா, இன்னும் கிளம்பலையா, இதுதானே கேட்போம். ரூஹு ஒண்ணு வெளியே போன ஒண்ணு பேரு வேற மாதிரி அப்துல் காதர் பாய் வந்துட்டாரான்னு கேட்கறது இல்ல. ஜனாசா வந்துருச்சா, ஜனாசா கொண்டு வந்துட்டாங்களா. துனியாவுடைய வாழ்க்கைங்கிறது அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. பேரு மட்டுமல்ல, எல்லாம் போயிடும். அதுவும் சீக்கிரமா கொண்டு போய் அடக்கணும்னு ஷரியத்து வேற சொல்லி இருக்கு. அதை விட அவசரப்படுவாங்க சில பேர்லாம். ஊர்ல போய் கொண்டு போய் தள்ளிடு, லேசா பேசி பாருங்க, நாளைக்கு தான் அடக்குறான், ஏன் என்ன சண்டைக்கு வர்ற மாதிரி வருவாரு. அப்புறம் அவர்கிட்ட சொல்லணும், இல்ல பாருங்கள இருந்து அவன் பையன் வர்றான், அம்மா டிக்கெட் அம்மா, அப்படியாம்மா இப்படியாம்மான்னு சொல்லணும். வச்சுக்கிறதுக்கு இந்த உலகம் தயாரா இல்ல.
உடனடியா டிஸ்போசபிள், போ, இங்க இருக்க கூடாது, கிளம்பு, இடத்தை காலி செய். உலகம் பல்லாயிரக்கணக்கான சமுதாயங்களை அப்படியே பார்த்துட்டு வருது. எல்லாம் போய்கிட்டே தான் இருக்காங்க. யாரும் எல்லாம் இங்க உட்கார்ந்து அவர்களின் டாம்பிகத்தை செலுத்த முடியாது. அதனால ஒரு ரமலானிலே மட்டுமல்ல, இறப்பதற்கு முன்னால் ரப்போடு நமக்கு ஒரு தொடர்பு வேண்டும். அந்த தொடர்பு நீடிக்க வேண்டும். அந்த தொடர்பு நிரந்தரமாக வேண்டும். அந்த தொடர்பு நம் பாவத்தை செய்யாமல் கொஞ்சம் நம்மை கட்டி போட வேண்டும். எப்பவாவது பயான்ல வந்து உட்கார்ந்தா மட்டும் சிந்திக்கிறது இல்லை, தனியா உட்கார்ந்து சென்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அமைதியாய் அமைதியாய் உபதேசிப்பதற்கு மௌத்தை தவிர வேறு உபதேசி இந்த உலகத்தில் இல்லை. அல் வாஇது சாக்கித், வாஇத் அதாவது உரை உபதேசிப்பவன், அமைதியா உபதேசிக்கிறவன். 10 மணி நேரம் உட்கார்ந்து இந்த உலகத்தை விட்டு போயிருவேன், ஜாக்கிரதையா இருந்துக்கோ, மரியாதையா இருந்துக்கோன்னு 10 மணி நேரம் பேசுறதை விட பக்கத்து வீட்டுல ஒரு மவுத்து விழுந்தா போதும், முடிஞ்சு. 10 மணி நேரம் பேசுறது அந்த ஒரு மவுத்து சொல்லிடும். அது என்னமோ தெரியல, நம்ம ஆளுகளுக்கு அந்த மவுத்து ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்னன்னா, இவர் மவுத்துக்கு போயிட்டு வந்துட்டு அங்கேயே விசாரிப்பார், எப்படி அப்படின்பார். அவங்க ஏதாவது சொல்ல, அதனால போயிருக்காரு, நமக்கு அது இல்லை. அதாவது இவர் இப்ப போயிட்டாரு, நான் இப்ப போக மாட்டேன், இது நம்ம அவருக்கு வந்திருக்கிறது அடுத்த வீட்டுக்கும் வந்துரும், பக்கத்து ஊருக்கு வந்தது இந்த ஊருக்கும் வரும். அந்த யோசனை வர்றதில்லை. மவுத்து வீட்டுக்கு போற எல்லாருக்குமே என்ன தெரியுமா, அவரு முன்னாடி ஆண்டவன் கூப்பிட்டுக்கிட்டான், நம்மளையெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. என்ன நாள் இருக்கு? அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மவுத்தை நினைச்சு பாருங்கன்னு சொல்லும் போது அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அக்திரு திக்ர ஹாதிமில் லத்தாத், இன்பங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கும் மரணத்தை கொஞ்சம் யோசி. எந்த இன்பமும் கிடையாமல் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்குகிற மரணம். அதனால வாழக்கூடிய காலத்தில் இது போன்ற கொஞ்சம் கொஞ்சமாவது, ஒரு ரமலான் வருகிற போது, ஒரு ஹஜ்ஜை செய்கிற போது, ஒரு உம்ராவை செய்கிற போது, 2 ரக்காயத்து தொழுகிற போது, சத்தியம் விட்டு சொல்லுகிறோம், 1000 பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில வரட்டும். நீங்க என்னென்னமோ பண்றீங்க, அதுக்கு நிறைய டாக்டர்ஸ், நிறைய மனவள ஆலோசகர்கள் அங்க இங்கே போய் இப்படி ஆகுது அப்படி ஆகுது, ஒண்ணு வேணாம், நள்ளிரவு 2 ரக்காயத்து, உலகமே தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ரப்பிடத்தில் கையை ஏந்துங்கள், எனக்கு நீ இதை பண்ணி கொடுன்னு கேளுங்க, நடக்குதா நடக்கலையான்னு பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, அந்த மாதிரி வாய்ப்புகளை வாழ்க்கையில அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டான். நாம தான் அதை சரி பண்ணணும். குறிப்பாக ரமலான் வருகிறது. ரமலான்ல இதையெல்லாம் கொஞ்சம் பண்ணணும். ஒரு குர்ஆன் ஓதுற பத்தி எல்லாம் சொன்னாங்க. நான் 4-5 விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டுமா, ரம்ஜான்ல என்ன பண்றதுன்னு. இந்த ரமலானே வருக அப்படின்னு நோட்டீஸ் போடுறது, ரமலான் வரவேற்பு, இதுல எல்லாம் ரம்ஜான் வர்றது. ரம்ஜானை கரெக்டா வரவேற்கிறதுக்கு என்ன வழி தெரியுமா? நீங்க ஒரு டைம் டேபிள் நீங்க போடணும். நிசாமுல் அவுகாத்துன்னு பேரு, டைமிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேரு. என்னன்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நான் ஒரு குரான் அல்லது 3 குரான், அவங்கவுங்க சக்தி கேட்பேன், இத்தனை குரான் முடிப்பேன். நான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பணத்துல இருந்து இவ்வளவு ஏழை எளியவர்களுக்கு, உறவுல கஷ்டப்படுறவங்களுக்கு உறவுகள்ல நான் கொடுப்பேன். இன்ஷா அல்லாஹ் நான் 30 நாள் இதை செய்ய. இப்படி எல்லாம் நீங்க ஏதாவது ஒரு தஸ்தூர், ஒரு டைம் டேபிள், ஒரு பர்னாமிஜ் நீங்க போடுறீங்கன்னு வைங்களேன், ரமலானை நீங்கள் சரியாக வரவேற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம். பிளக்ஸ் போர்டு வச்சுட்டு வருக வராது, அதுல வர்றதல்ல. தயவு செய்து நீங்கள் யோசிக்க வேண்டும், நீங்கள் எவ்வளவு நேரம் ரமலானுக்கு ஒதுக்குகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை கேட்பதற்கு தான் இந்த விழா, ரமலான் வரவேற்பு விழாங்கிறது. அதுதான் சரி. ஒன்றும் இல்லை, சகருக்கு எந்திரிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, நோன்பு வைக்க முடியாதவங்க எல்லாம் கூட இருப்பாங்க. சில பேர் அவங்க அதுக்கு நோன்பு வைக்க முடியாததுக்கு என்ன ஃபைனோ பெனால்ட்டியோ அதை கொடுப்பாங்க, உடம்பு முடியும். அவங்களும் கூட வீட்டில் உள்ள மற்றவங்கெல்லாம் நோன்பு வைக்கிறதுக்காக கண்டிப்பா எந்திரிப்பாங்களா இல்லையா? இந்த எந்திரிக்கிற நேரத்துல ஒரு தஹஜ்ஜுங்கிறது மற்ற காலத்தை விட ஈஸி தானே. அது ரம்ஜான்ல 11 மாசமும் வாய்ப்பு பெரும்பாலான பேருக்கு கிடைக்காது, எந்திரிக்க மாட்டாங்க உறக்கத்துல. ரம்ஜான்ல கண்டிப்பா ஒரு எழுவார்கள், அல்லது வீட்டில நோன்பு வைப்பவர்களால் கொஞ்சம் தூக்கம் அவர்களுக்கு இது அந்த நேரத்துல எந்திரிக்கிறப்போ எழுப்ப சொல்லலாமே, எந்திரிக்கலாமே. இன்ஷா அல்லாஹ் 30 நாளும் தஹஜ்ஜத் தொழுதுட்டு நான் சகர் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு நியத் பண்ணலாமா? 30 தஹஜ்ஜத் இன்ஷா அல்லாஹ். 30 தஹஜ்ஜத் தொழுதுட்டு தான் சாப்பாட்டுக்கு போவேன். நான் எந்திரிக்கிறது லேட்டா எந்திரிச்சிட்டேன், இந்த முடிவுக்கு வரணும்.
எந்திரிக்கிறது லேட்டா எந்திரிச்சிட்டேன், முன்னாடியே எந்திரிச்சிட்டேன் 3 மணிக்கு, என்ன தஹஜ்ஜுத் இருக்காது. இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு 3:15 ஆயிடுச்சு 4 இருக்காது. இல்ல ரொம்ப அவசரம் இன்னும் 15 நிமிஷத்துல சாப்பிட்டாகணும் 2 இருக்காது. 2லிருந்து 8 வரை உங்களுடைய விருப்பம். தஹஜ்ஜத்தை டைமை பொறுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பாட்டுக்கு வருவேன்னு ஒரு முடிவெடுத்தால் நீங்கள் ரமலானை வரவேற்று விட்டீர்கள். வரவேற்கலாமா? இன்ஷா அல்லாஹ். 30 நாள் 30 தஹஜ்ஜுத். அடுத்து இஃப்தார்ல நோன்பு துறக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே உட்காந்துருவேன், உட்காந்து துவா ஓதுவேன். துவா செய்யாமல் நோன்பு திறக்க மாட்டேன். இது ஒரு முடிவு. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? ஏதாவது ஒரு துவா, என்னோட பாவத்தை மன்னிச்சுக்கோன்னு ஒரு துவா, என் பெற்றோர்களை நீ கபூல் செய்யணும் ஒரு துவா, எங்க வீட்டுல இவங்களுக்கு இப்படி நீண்ட ஆரோக்கியத்தை கொடு, ஆயுளை கொடுன்னு ஒரு துவா, ஏதோ ஒரு துவா, இம்மை சார்ந்து மறுமை சார்ந்து துவா செய்யாம இஃப்தார் செய்யக்கூடாது. சில பேர்லாம் அப்படி ரன்னிங்லயே ஓடி வந்து பேச்சு பழத்தை எடுத்து அப்படி போட்டு அப்படி கஞ்சி குடிச்சிட்டு என்ன இஃப்தார் இருக்கு? இந்த இஃப்தார்ல துவா செய்யறதுல இன்னொரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? இந்த கஞ்சியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது பெரிய அதாபு. ஆமாங்க, நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரம் இருக்கே 6:25 இருக்கும். 20க்கே வரிசையில உட்காந்துருவார், 20க்கே குட்ராவையும் வச்சிருவாங்க, 20க்கே அந்த போண்டாவடையும் பக்கத்துல இருக்கும். இவர் 20லிருந்து கடியாத்த பார்ப்பார், கஞ்சியை பார்ப்பார், வடையை பார்ப்பார், எல்லாத்தையும் பார்ப்பார், ஒவ்வொரு ஐட்டமா பார்ப்பார். இப்ப என்ன தெரியுமா? ஈமானுக்கும் கஞ்சிக்கும் போராட்டம். கொஞ்ச நேரம் கழிச்சு 22 தான் ஆகும். நமக்கு என்னமோ அந்த நேரத்துல கடிகாரம் ஓடாத மாதிரியே தெரியும். கடிகாரம் ஓட இடையில இதையும் பார்த்துக்குவார், கரெக்டாக தானே போகுது அப்படின்னு கேட்டுக்குவார். சும்மா இருப்பாரா? அந்த கஞ்சி அப்படியே ஆடை கோத்து நிற்கும், ஒரு ஆட்டை ஆட்டி விடுவார். இதெல்லாம் என்னங்கிறீங்க? ஈமான் அங்கே இழுத்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். பேசாம ஒரு துவா செய்ய ஆரம்பிச்சிட்டா முடிக்கிறப்ப முடிச்சிடலாம்ல. இதெல்லாம் பண்றது 6:22 தான் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுமா? இருக்கிற வடையெல்லாம் பிச்சு உள்ள போடுவார். பூரா வடை போண்டா எல்லாத்தையும் உள்ள போட்டாலும் 23 தான் ஆகும். 1 நிமிஷத்துக்கு முன்னாடி மோதினாரு எல்லாத்துக்கும் ஒரு வாழைப்பழம் கொடுப்பான். அந்த அவர் கொண்டு வருவார். என்ன பண்ணுவார் தெரியுமா? 24க்கு பொறுமை இழந்து போய் வாழைப்பழத்தையும் பிச்சு உள்ள போட்டுருவார். சில பேர் கஞ்சி குடிக்கிறத பார்த்தா அது 20க்கு வைக்கும் போது கஞ்சியா இருந்து 25க்கு பஞ்சாமிரதமா மாறிடும். அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் அந்த 5 நிமிஷத்துல நடக்கும். அந்த டைம்ல மோதினாரு அங்க ஏதாவது சுவிட்ச் போடுறதுக்கு வந்திருப்பார். இந்த ஆளு சொல்லாம இன்னும் இங்க என்ன சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஆள் மேல ஒரு வேகம் வரும். அவர் டைம் ஆனதானே சொல்லுவாரு, அல்லாஹ் உம்மல கசுப்து வபிக்காமந்து. நான் சொல்ல வர்றது, இஃப்தார்ல துவா செய்யாமல் இஃப்தார் செய்யக்கூடாது. அது ஒன்று இமாம் அவர்கள் ஓதி எல்லாரும் ஆமீன் சொல்லுகிற அடிப்படையிலான துவாவாக கூட்டாக இருக்கட்டும், அல்லது தனியாக இருக்கட்டும். எப்படி சஹர் என்பது தஹஜ்ஜத் தொழுதுட்டு தான் செய்யறீங்களோ அதுபோல இஃப்தார் செஞ்சுட்டு தான் துவா செய்யணும். இது ரம்ஜான் குறித்து நான் சொன்னது 2 விஷயம் ஆச்சா. 3வது விஷயம், 30 நாள் தொழுகுவேங்கிறத விட 30 ஃபஜ்ர் பள்ளிவாசல்ல தொழுகுவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த சத்தம் அதிகமாக கேட்கல இன்ஷா அல்லாஹ். இந்த ஃபஜ்ர் ரம்ஜானுடைய ஃபஜ்ர் உண்மையாலுமே பெரிய முஜாஹதா. அது அவ்வளவு பரக்கத்துகளை கொண்டு வந்து தரும். சகர நியத்து பண்ணிட்டு ஃபஜ்ர பள்ளிவாசல்ல தொழுகிறதுங்கிறது. அடுத்து ரம்ஜான்ல நடக்கிற பெரிய தவறுகள்ல நான் 3 விஷயம் சொல்லியிருக்கேன். இப்ப 4வது விஷயம் என்னன்னா, அப்படியே சோகமா உட்காந்துக்குவார். என்னன்னா நோம்பு வச்சிருக்காரு, படுத்துக்கிட்டே இருப்பான். என்னன்னா ஐயோ நோம்பு வச்சிருக்காரு, அவரு இந்த கடைக்கு நோம்பு வச்சிருக்காரு, நோம்பு வச்ச பையனும் ஐயோ நோம்பு வச்சிருக்காரு. என்ன இது? என்ன நோம்பு வச்சுட்டு உன்னை ரொம்ப பில்டப் கொடுக்க சொல்லி யாரும் சொல்லல. சில பேர் தலையும் செய்ய மாட்டான், ஒரு மாதிரியா பேன்னு கிடக்கிறது, பாக்குறதுக்கே பரிதாபமா, ஐயோ பாவம் இவன் சாப்பிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி. யாரு சொன்னா? அப்படி தூங்கிட்டு ஐயோ நோம்பு வச்சுட்டு தூங்குறான், அவரை எழுப்பாதீங்க. என்ன நோம்பு வச்சுட்டா இப்படி சோகமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது யாரு? நோம்பு வச்சுட்டா இப்படியே ரொம்ப பில்டப் காட். உங்களுக்கு நல்லா தெரியும், பத்ர் போர் ரம்ஜான்ல நடக்குது 17ல. நோம்பு வச்சுட்டு தான் பத்ர் நடந்தது. போருக்கு போறோங்கிறதுனால யாரும் பத்ர் அன்னைக்கு நோம்ப விடல. வாழை எடுத்துட்டு போய் வாழ்வா சாவாங்கிற களத்துல 2 சண்டை போறதுக்கு நிக்கிறவங்க எங்க? இவன் கொஞ்சம் கடைக்கு போடான அவன் நோம்பு வச்சுட்டு படுத்திருக்காரு. என்ன நோன்பு வச்சுட்டு படுத்திருக்காரு? அதனால நோன்பு வைத்தது என்பது சோகத்தையும் இயலாமையையும் இதையெல்லாம் வெளியே காட்டுறதா இல்ல. எத்தனை விஷயம் ஆச்சுங்க, என்னமோ ஞாபகத்துல இருந்தா போதும். ரமதான்ல அடுத்து ஒரு பெரிய விஷயம். இது எங்க ஊர்ல எல்லாம் பெரிய விஷயம், உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல. எல்லா பித்னாவும் பள்ளிவாசல்ல தான் நடக்கும். எல்லா பித்னாவும் நேரம் படுத்துக்க வேண்டியது பள்ளிவாசல்ல. அது மற்ற நாள்ல வரமாட்டாங்களா? வீட்டுல சாப்பாடு இல்லை, பள்ளிவாசலுக்கு அப்படி படுத்துக்க வேண்டியது. ஆண்டவனே நாயனே, யாரை பத்தியாவது பேசி தலைப்பு செய்தியை போட்டு உருட்டுன்னு உருட்டு
இல்லாது பொல்லாது இல்லை இருக்கிற நோம்பெல்லாம் அங்க 10 நிமிஷத்துலயே போயிடும். இவர் சும்மா வவுத்து நோம்பு வாய் நோம்பு வைக்காம எல்லாம் நடக்கும். அல்லாஹ் அக்பர். ரம்ஜான்ல தான் எல்லா இஷ்யூ. இந்த ஏதாவது ஒரு பைப்புல தண்ணி வர ஆரம்பிச்சிரும். என்ன நிர்வாகம் நடக்குது இங்க, என்ன பாக்குறாங்க இங்க, என்ன தண்ணி வரல அப்படின்னு கூட 4 பேர் ரெடியா இருப்பாங்க. அதுக்கு எல்லாம் அங்கங்க இதே மாதிரி படுத்துக்கிறவங்க டப்பு டப்புன்னு 4-5 பேர் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஆமா இப்படித்தான் இருக்கு, இதெல்லாம் சரியில்லாத வேலை ஆய் உயிர் எல்லாம் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அதுல தானா தண்ணி வரும். அவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் வேஸ்ட்டு திரும்ப போயிடுவாங்க. இந்த கூடி கூடி பேசி பித்னா பண்ணி பகல் நன்மை பூரா போறது. நான் இது சம்பந்தமா நிறைய ஹதீஸ் சொல்ல முடியும், உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வயிறு மட்டும் காய போட்டு நோன்பு வைப்பதால் அல்லாஹ்வுக்கு எந்த பலனும் இல்லை. இது ஒரு ஹதீஸ். உணவையும் குடிப்பையும் மட்டும் நிறுத்துபவர்களை அல்லாஹ் அப்படியெல்லாம் எந்த தேவையும் இல்லாதவன். உண்மையாலுமே இந்த நோன்பு வைக்கிறதல்ல, மற்ற மார்க்கம் தடுத்திருக்கிற காரியங்களை விட்டுத்தான் நோன்பு வைக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு நோன்புல நம்மள்கிட்ட பரவலா நடக்கக்கூடிய விஷயங்கள். லாஸ்ட் விஷயம், இபாதத்துல இருந்தா நைட்டு முழிக்கலாம். சில பேர் ரம்ஜான்ல தராவி தொழுதுட்டு சகரு வரையும் உட்காந்துருவான். அல்லாஹ் அக்பர், அரட்டையா ஓடும். என்ன மாப்பிள்ளை தூங்கலையா? ரம்ஜான்ல போய் தூங்குவாங்களா? நீ வேற இல்ல. ரம்ஜான்ல திண்ணில உட்காந்து பேச சொல்லி எங்க சொன்னாங்க? சில பேர் அது என்னமோ தெரியல, சகர் வரையும் முடிச்சிருக்கணும், நல்லா அரட்டை அடிக்கணும். அவங்க நினைச்சுக்கிறது என்ன தெரியுமா? அவர் இபாதத்துல இருக்காருன்னு. இங்க பாருங்க, குர்ஆன் ஓதுறவங்க ரம்ஜான்ல முடிச்சிருக்கலாம், தொழுதுட்டு இருக்கிறவங்க முடிச்சிருக்கலாம், இபாதத்துல இருக்கிறவங்க முடிச்சிருக்கலாம். ஒன்னும் கிடையாது. இவரு இங்க ஒரு 10:30 மணிக்கு தராவியா முடிஞ்ச உடனே பிஸ்மில்லான்னு போய் உட்காந்தா சில பேர் நினைக்கிறாங்க நம்மளையே சொல்ற மாதிரி இருக்குதே. சில பேர்லாம் வேகமா தலையாட்டுற மாதிரி கேட்கறத பார்த்தா தெரியுது. நிறைய ஊர்ல அப்படித்தாங்க உட்காந்து விடிய விடிய பேச வேண்டியது, அப்புறம் பகல்ல தூங்கிக்க வேண்டியது. என்னன்னா ரம்ஜான்ல போய் தூங்குவாங்களா அப்படிங்கிறாங்க. இபாதத்தா இருந்தா தான் ரம்ஜான்ல முடிச்சிருக்கணும். அன்வான்டா உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு ரம்ஜான் முடிக்கிறது இல்லை. இதெல்லாம் பரவலா எங்க பகுதியில நான் பார்த்த தப்புகள். அதனால உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இது இந்த ரமதானில இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும். குறிப்பாக நான் துவக்கத்தில் சொன்னது போல புனித ரமதான், தஹஜ்ஜத் 30 நாளும் தொழுகிற ரமதானாக இருக்கட்டும், 30 இஃப்தாரும் துவா செய்கிறவராக இருக்கட்டும். நான் ஆரம்பத்தினுடைய பயானின் துவக்கத்தில் சொன்னது போல் நல்ல காரியத்தை முடிந்த அளவு செய்யுங்கள், தீய காரியத்தை அறவே செய்யாதீர்கள் என்கிற அந்த முடிவுக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் வருவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலத்தில் அவனோடு தொடர்பில் இருக்கவும், வணக்க வழிபாடுகளோடு வாழவும், பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கவும், நம் சந்ததிகளை விட்டு நாம் விடைபெற்று செல்லுகிற போது ரப்புல் ஆலமீன் அன்போடு நம்மை வரவேற்கக்கூடிய சூழ்நிலையை எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தருவானாக. நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் இறக்கும் வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து செல்லுகிற நல்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தருள்வானாக என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து, இந்த ரஹ்மானியா பள்ளிவாசல் ஹிதாயத்துல் முஸ்லிமின் மன்றத்தார், இங்கே இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், இந்த நிகழ்ச்சிக்கு காரணமானவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.